விவசாயிகள் இருக்கிற நிலங்களை வந்து அபகரித்து இந்த நாங்கள் வந்து தொழில்களை வளர்க்குறோம், ஜிடிபி அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சீமான் சொல்கிறதுல ஒரு விஷயம் இன்னும் பிடிபடாமல் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள் தான் அரசு பணியாகும். என் நிலத்தில் நான் வேலை செய்கிறதுக்கு கொடுக்குறோம்னா அது அரசு பணியாகாது, அதுக்கு எனக்கு ஊக்கத்தொகை தான் தரும். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து தெளிவு இல்லை. அப்போ 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை அரசாங்கம் 400 ரூபாய்க்கு வாங்குது. நீங்கள் 47,000 கோடி பட்ஜெட்டில் 24,000 கோடி இப்படி ஏமாந்து இப்படி வீணாக போகுது இல்லை. நம்ம பழைய படங்களில் வந்து மறு வச்சுட்டாங்கன்னா வந்து மாறுவேடம் மாதிரி திமுக வந்து 8 வழி சென்னை சேலம் 8 வழிச்சாலையை எதிர்த்துட்டு இன்னைக்கு வந்துட்டு விரைவு சாலைன்னு சொல்லி திருவண்ணாமலை வரைக்கும் கொண்டு வரோம். முதல் சட்டமன்றத்தில் வந்து விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எல்லாரும் பச்சை துண்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு போராட்டம் நடத்தின அத்தனைகளும் டிசம்பர் மாதம் கைது பண்ணி வேலூர் சிறையில் வச்சாங்க. நெதர்லாந்து நம்ம நாட்டை விட 87 மடங்கு சம்திங் வந்து சிறிய நாடு. ஆனால் உலகத்தில் 2வது ஏற்றுமதியில் இருக்கிறான் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். விவசாயம், விவசாய பொருளாதாரம் குறித்த அதுவும் தேர்தல் காலங்களில் இதை பேசுவதற்கான தேவை இருக்கிறது. இதற்கு மிக பொருத்தமான நபர் உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் குண்டாஸ் விவசாயி திரு அருள் ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சரி, எங்களுக்கு வந்து நிறைய மாற்று பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் இது குறித்தெல்லாம் நாங்கள் பேசும்போது பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது ஒரு நேர்காணலாக ஒரு புள்ளி விவரங்களோட பேச வேண்டிய தேவை, அதுவும் தேர்தல் காலங்களில் ஒரு கவன ஈர்ப்புக்கு தேவை இருக்கிறதுனால உங்களை நாங்கள் அழைச்சிருக்கோம். இப்போது இந்த காலகட்டத்தில் விவசாய பொருளாதாரத்தை குறித்து அது இப்போ தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு அரசெல்லாம் வேளாண் பட்ஜெட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். எங்கள் பார்வைக்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவதாக சீராக சென்று கொண்டிருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி தான் இருக்கா? நாம் இந்த இடத்துல பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்பிஜின்னு சொல்லக்கூடிய இந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கை வந்து எதுவும் கிடையாது. விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடலாமே தவிர, ஆனால் விவசாயத்தை சார்ந்த ஒரு நம்மளுடைய நாடு வந்து விவசாய நாடு, அதை சார்ந்த இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த எல்பிஜி வந்த பிறகு வெளிநாட்டு பெருநிறுவனங்கள் இல்லை, நம்ம உள்நாட்டில் கூடிய அம்பானி, அதானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு வந்து அதிக அளவில் மானியங்கள் கொடுத்து, ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் 5 வருடத்துக்கு 10 வருடத்திற்கு வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து மானியங்கள் கொடுத்து, அந்த மானியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஜிடிபி வளர்ந்துருச்சு, நிறைய வேலை வாய்ப்பெலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவர்களுக்கு வந்து வரி சலுகைகள் கொடுக்கறதுக்கு போக விளைநிலங்களை, விவசாய நிலங்களை வந்து தொழிற்பேட்டை அமைக்குங்கிற பேரில் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து விவசாயிகள்கிட்டருந்து அபகரிக்கிறது தான் சொல்ல முடியும். இது முறையாக சட்டம் போட்டு எடுத்தாலும் இன்றைக்கி விவசாயிகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய இழப்பீடு என்பது மிக மிக குறைவானது. எனவே இது வந்து விவசாயிகள் இருக்கிற நிலங்களை வந்து அபகரித்து இந்த நாங்கள் வந்து தொழில்களை வளர்க்குறோம், ஜிடிபி அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள்கிட்ட நிலம் விழுங்கிறது போக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய கழிவுகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய மண்ணை வந்து எந்த அளவுக்கு மரடாக்குது, இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போது இது பெரிய அளவில் இது ஜிடிபி வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து தரவுகள் இருக்குது. ஆனால் இது நிலையானதாக இருக்காது என்றைக்குமே. நம்ம நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுறது, நம்மளுடைய விவசாயிகளினுடைய இல்லை மக்களினுடைய உழைப்பை உறிஞ்சி பெருநிறுவனங்கள் லாபம் ஈட்டி கொண்டு போகுமோ தவிர இது நிலையானதாக இருக்காது. உழவர் உரிமை இயக்கம் என்னதை முன்வைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய பொருளாதார கொள்கை, விவசாயத்தை சார்ந்து பொருளாதார கொள்கை. நீங்கள் சொல்லலாம் விவசாயம் மட்டுமே பண்ணோன்னா நாடு வளர்ந்துருமா, மற்ற தொழில்கள்லாம் இருந்தால் தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் விவசாயத்தை சுற்றி அதுக்கு தேவையான அனைத்து தொழில்களையுமே வந்து இதில் வைக்கணும். சரி, அப்போ விவசாயத்துக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எப்படி பெருநிறுவனங்களுக்கு வந்து வரி சலுகைகள் கொடுக்குறீங்களோ, எப்படி வந்து நீங்கள் உரம் யூரியாக்கெலாம் வந்து வெவ்வேறு நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்களோ, இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு
நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இப்போ ஏற்கனவே விவசாயிகள் வந்து 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் துண்டாக இருக்கிறோம் வச்சிருக்காங்க. அப்போ நாம் சொல்கிற உழவர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னா, 1000 ஏக்கர் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் ஒருங்கிணைத்து, இந்த விவசாயிகளுடைய ஒருங்கிணைத்து அவர்களுடைய பங்களிப்பு, நிலங்களுடைய பங்களிப்புக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் வந்து அவர்களுக்கு அதனுடைய பங்கு. இப்போ நான் 5 ஏக்கர் கொடுக்குறேன், நீங்கள் 10 ஏக்கர் தரீங்க, அப்போது 5 ஏக்கர் கொடுக்குறவருக்கான விகிதாச்சார பங்கு, 10 ஏக்கர் கொடுக்குறவருக்கான விகிதாச்சார பங்கு. அப்போது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இதில் வந்து நீங்கள் இப்போ நேரடியாக கொள்கை விளக்கத்துக்கு வந்துட்டீங்க. இதில் அடிப்படையில் முதல் சந்தேகமே என்னென்னா, அப்படி நம்மளால் ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கரை ஒருங்கிணைத்து விட முடியுமா? அதுக்கு பெரிய சவால்கள் இருக்குது இல்லையா? நிச்சயமாக முடியும். இது முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கூட்டு பண்ணைகளுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் பெருளவில் எடுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு தான் வந்து இந்த எல்பிஜியினுடைய தாக்கம் அதிகமாக, இந்த உலகமயம் தனியார் மயம் தாராளமயத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதை அவங்க விவசாயம் சார்ந்ததை வந்து ஒரு அடிமட்ட ஒரு 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 ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் விவசாயிகள், மற்றபடி வந்து தொழிலுக்கு வளர்ப்புக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிற நோக்கில் தான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இது சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். எப்படி சாத்தியப்பட முடியும்னு சொல்கிறோம் இல்லை, இப்போ இதே அளவிலான சில கொள்கை இலவசங்களை நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் பேசுகிறார். ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள், அப்புறம் வந்து அவர் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மதிப்பு கூட்டத்தில் எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு அது அவர் வேறு மொழிகளில் சொல்கிறாரான்னு தெரில. தக்காளி இதோ ஜாம் ஆக்குறது இந்த மாதிரி. அப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்களா? அதாவது அவர் சீமான் சொல்கிறதுல ஒரு விஷயம் இன்னும் பிடிபடாமல் இருக்கு. விவசாயத்தை வந்து அரசு பண்ணின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அரசு பண்ணினா அரசு தான் வந்து நிலம் வச்சிருக்கணும், அரசு தான் தொழிற்சாலைகள் அமைக்கணும். அப்போ அதற்கு எங்கே போகும்? நிலம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள். அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து இப்போ ஏற்கனவே வந்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மாதத்துக்கு நாங்கள் இவ்வளோ தரோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அது ஊக்கத்தொகை. அப்போ ஊக்கத்தொகையாக கொடுக்க போகிறாரா, சம்பளமாக தர போகிறாரா? இப்போ அரசு பணி அப்படின்னும் பொழுது இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள் தான் அரசு பணியாகும். என் நிலத்தில் நான் வேலை செய்கிறதுக்கு கொடுக்குறோம்னா அது அரசு பணியாகாது, அதுக்கு எனக்கு ஊக்கத்தொகை தான் தரும். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து தெளிவு இல்லை. நாம் சொல்லக்கூடியது வந்து மிக தெளிவாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் 5 ஏக்கர் வச்சுக்கிறவனுக்கு கூட 5 ஏக்கர் வச்சுக்கிறவங்களும் அந்த கூட்டு பண்ணைக்குள்ளார வந்துடுவாங்க. 10 ஏக்கர் வச்சுக்கிறவங்க எவ்வளோ ஏக்கர் வச்சுக்கிறாங்களோ உள்ளார வந்துடுவாங்க. எவ்வளோ ஏக்கர் கொடுத்துருக்காங்களோ மொத்தம் 5000 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த 5000 ஏக்கரை 5000 பிரித்து யார் யாருக்கு எவ்வளோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் அதில் வரக்கூடிய லாபத்தினுடைய பங்கீடு வந்து அவர்களுக்கு கிடைக்கும். புரியுது. இப்போ இன்னொரு சந்தேகம் வருது இந்த இடத்துல. இந்த கூட்டு பண்ணையாகிட்டு இப்போ நிலங்களை 5000 ஏக்கர் எடுக்கும்பொழுது என்கிட்ட 10 ஏக்கர் இருக்குது, உங்ககிட்ட 50 ஏக்கர் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு 100 150 இருக்கலாம், அல்லது சிறு 5 10 கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பவுண்டரியை வந்து எப்படி டிசைட் பண்ணுறீங்க? பவுண்டரி எல்லாம் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒட்டுமொத்தமாக மக்களை அந்த விவசாய நிலங்களை ஒன்று திரட்டி இருக்கிறபடியே விவசாயம் பண்ண முடியும். அதை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் வெளிநாடுகள் பண்ணுற மாதிரி 1000 ஏக்கர் 500 ஏக்கருக்கு வந்து ஒரே இது பரப்பு பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு டேட்டா சொல்கிறாங்க, அந்த மாதிரி வரப்புகளை எடுத்துட்டாலே 30% நிலம் கூடுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இங்கே இருக்கிற நம்ம மக்களால் இல்லை. நீங்கள் வரப்புகள்லேயும் வந்து கூடுதலாக வரப்புலையும் விவசாயம் பண்ண முடியுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நாம் அவ்வளோ போக தேவையில்ல. இருக்கக்கூடிய நிலங்களை ஒருங்கிணைத்து இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ உரம் யூரியா வந்து இவங்க இறக்குமதி உரம் யூரியா விட்டுருங்க. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மானியங்கள், அதாவது வரியை வந்து நம்மக்கிட்ட வசூல் பண்ணுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட இருந்து அரசாங்கம் வசூல் பண்ணாது. இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து வரி தள்ளுபடிலாம் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2018-19 1,04,000 கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன 75,000 கோடி 96,000 கோடி 98,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் வந்து இத்தனை 1000 கோடி 1,00,000 கோடிலாம் வந்து வரி வந்து அவர்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி அந்த பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் வரி தள்ளுபடி பண்ணுறது, நீங்கள் சொல்கிறது வந்து கார்ப்பரேட் நிறுவனன்றது கம்பெனிஸ்க்கால விவசாயம் சார்ந்த நிறுவனத்துக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். விவசாயம் சார்ந்த நிறுவனம்னா வந்து இஃப்கோ போன்ற இந்த யூரியா உரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து
இவங்க அதாவது வாங்குறதுக்கு பணம் தராங்க. நம்ம யூரியா வந்து மானியம் கொடுக்கறது இல்லைங்க. மானியம் வந்து மக்களுக்குன்றது தான் மானியம். நேரடியாக இப்போ ஒரு மூட்டை யூரியா தயாரிக்கிறதுக்கு 2000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயிக்கு 267 ரூபாய் 50 பைசா தான் இன்னைக்கு விற்கிறாங்க. இப்போ மீதி பணம் வந்து அரசாங்கம் நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு செலுத்துது. அப்போ இது இல்லாத அந்த நிறுவனத்துக்கு வந்து ரைட் ஆஃப் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அந்த நிறுவனத்துக்கு தான் ரைட் ஆஃப். பொதுவாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரைட் ஆஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா 2018-19 2,36,000 கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. 2019 2,34,000 கோடி. இப்படி ஒவ்வொரு வருடமும் வந்து 2 லட்சத்து சில்லறை. இப்போ 2023 1,70,70,000 கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதான் வாரா கடன்கள்ங்கிற கணக்கில் தான் இது இருக்குது. இவர்கள் சொல்லுவாங்க ரைட் ஆஃப் அப்படின்னா வந்துடும் நாளைக்கு அப்படின்னு. மானியமும் கொடுத்து அவர்களுக்கும் வரி சலுகையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. வரி சலுகை ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க, பிறகு வாங்கக்கூடிய கடன்களை வாரா கடன்களாக அதையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி பெருநிறுவனங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய உபதேசங்களையும் பண்ணக்கூடிய சலுகைகளையும் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டுப்பண்ணை அமைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் பெருமளவில் வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படிங்கிற வீதம் வந்து நீங்கள் பணம் சப்சிடி கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து 47,000 கோடி போன வருஷம் வந்து வேளாண்மை பட்ஜெட்டில் நீங்கள் சொன்னது தான் தனியாக பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்டில் போடக்கூடிய பணம் வந்து யாருக்கு போய் சேருது? விவசாயிகளுக்குன்னு பொருளாதாரம் ஒரு பட்ஜெட் போடுறாங்க, ஒரு அறிக்கை தயார் பண்ணுறீங்க. அது விவசாயிகளுக்குள்ள போய் சேரணும். அல்ல விவசாயிக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்குறத மாதிரி தானே நாம் பார்க்குறோம். விவசாய நன்மை செய்யறவர்களுக்குன்னா யார்? ட்ரிப் இரிகேஷன் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும், உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் மானியம் தானே தராங்க. மானியம்ங்கிற பேரில் 200 ரூபாய் பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கி, 200 ரூபாய் பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கி, நான் உனக்கு 50% சப்சிடி தரேன், இல்லை 75% சப்சிடி தரேன், நீ 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் மானியத்தில் வந்து அப்போ 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை அரசாங்கம் 400 ரூபாய்க்கு வாங்குது. நீங்கள் 47,000 கோடி பட்ஜெட்டில் 24,000 கோடி இப்படி ஏமாது இப்படி வீணாக போகுது இல்லை? அப்போது பெரும்பாலும் இந்த விவசாயிகளுக்காக போடக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு போய் சேர்றதில்ல, மாறாக இது வேறு நிறுவனங்களுக்கு தான் போய் சேருது. அப்போது அந்த மாதிரி கொடுக்காம விவசாயிகளுக்கு நேரடியாக ஒவ்வொரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து இப்போ வேறு மாநிலங்கள்லாம் வந்து அந்த மாதிரி தெலுங்கானா அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு 15,000ங்கிற வீதம் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே கொடுக்கலாம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த கூட்டுப்பண்ணை அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கும் விவசாயிகளுக்கு இவ்வளோ தரோம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கணக்கீடு செய்து விவசாயிகளை வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இந்த ஒரு முயற்சி அரசாங்கம் முயற்சி எடுத்து இந்த கூட்டுப்பண்ணைகளை அமைக்கிறதுக்கான இதை எடுத்தது அப்படின்னா நிச்சயமாக 100% விவசாயிகளை ஒருங்கிணைத்து கூட்டுப்பண்ணைகள் அமைச்சு அந்த கூட்டுப்பண்ணையை வந்து வெறும் தொழில், அதாவது உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லை, அதாவது விளைவிக்கிறது மட்டும் இல்லை, விளைவித்த பொருட்களை அங்கேயே வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு தேவையான தொழிற்சாலைகள் அமைக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் வந்து அங்கே படித்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது வந்து நீங்கள் அதிலேருந்து ஒரு சில உதாரணங்களை சொல்லுங்கள். இப்போ மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா கரும்பு தயாராகுதுங்க. பொதுவாக என்ன பண்ணுறோம், கரும்பை வந்து நம்ம சர்க்கரை ஆக்குறோம், கொடுத்துறோம், கரும்பை வெட்டுறோம், கொடுத்துறோம், விவசாயம் வேற இடத்துக்கு போயிடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து உள்ளாரே வந்து இதற்கான நம்ம ஒரு ஆலை அமைக்கும் பொழுது அதை சர்க்கரை ஆக்குறோம், இல்லை அங்கேயே வந்து வெல்லமாக்க முடியும், நாட்டு சர்க்கரை தயாரிக்கலாம். வரக்கூடிய பக்காசுல இருந்து இல்லை அந்த மாதிரி விஷயம் அரசே இப்போ கூட்டுறவு சுகர் மில்ஸ் வச்சிருக்கு இல்லைங்களா? அரசு வச்சிருக்குது. அது அங்கொன்றும் இங்கொன்றும் வச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு இது ஒரு கூட்டு பண்ணையாக அமைத்து ஒரு இடத்துல கரும்பு வெட்டுறாங்க அப்படின்னா அது 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது கரும்புக்கு இந்த இதை வச்சுட்டு இருக்குது. எல்லா பொருளுக்கும் வச்சிருக்குதா? இப்போ நான் நெல் வச்சிருக்கிறேங்க, குறைந்தபட்சம் ஒரு நெல். இந்த நெல் வந்து எனக்கு நம்ம அரிசி ஆக்கி தானே உற்பத்தி பண்றேன். வெறும் அரிசி மட்டும் தானா? நெல்லிலிருந்து வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? நீங்க பிஸ்கட் தயாரிக்கலாம், இல்ல அதுல இருந்து எத்தனால் தயாரிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் பயன்படுத்து. இப்போ கூட பெட்ரோலியம் எத்தனால் கலந்து கண்டிப்பா விற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது மாதிரி வந்து அரிசியிலிருந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிட முடியுமா? பண்ணலாம். அதுக்கான டெக்னாலஜி நம்ம வந்து இதில் கொண்டு வரணும். நம்ம வந்து வேலை வாய்ப்பு தரோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதில் படித்தவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், அதில் ஐடியில் கூட வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ளார அந்த
அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தில் அதிக தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இதில் கொண்டு வரணும். கூட்டு பண்ணைங்கிறது வந்து வெறும் எல்லாம் சேர்ந்துட்டோம் விவசாயம் பண்ணி வெளியே அனுப்பிட்டுறது மட்டும் கிடையாது. இதில் வந்து நம்ம ஒரு துறைகள் பல்வேறு துறைகளாக வந்து இதில் நம்ம பிரிக்கப்பட்டு உள்ளார வேலை செய்கிறவங்க, உரம் தயாரிக்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதில் வந்து காலநிலைக்கு ஏற்ப விவசாயம் பண்ணுறது, என்ன பயிர் நடவு செய்யணும், எந்த நேரத்துக்கு தேவை அப்படிங்கிற இந்த மாதிரியான அனைத்து தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆர்டர்ஸில் இப்போ எந்த நேரத்தில் எந்த நேரம் பயிர் பண்ணலாம், இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நம்ம அப்படித்தானே பார்க்கணும். இப்போ என்ன நீங்கள் சொல்கிற அந்த அதாவது ஒரு கலெக்டிவாக கோஆப்ரேட்டிவாக ஒரு ஒருங்கிணைந்து செய்கிறது மட்டும்தானே இல்லை, தனித்தனியாக இப்போ ஒரு காலநிலையெல்லாம் கணிச்சு நமக்கு அப்படி இல்லை. அதாவதுங்க அரசாங்கம் வந்து ஒரு இந்த கடலோர மாவட்டங்களில் ஓரிரு நாட்களில் மழை பெய்கின்றது தான் இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து மாவட்டத்திற்குள் மழை பெய்யும் 2-3 நாள் எதிர்பார்க்கப்படுகிறதுன்றத சொல்லுவாங்க. ஆமாம், அதை எத்தனை விவசாயி காதில் வாங்கினாங்க, எந்த தேதியில் இன்னைக்கு நான் நடவு செய்தேன்னா எந்த தேதியில் எனக்கு வந்து அறுவடை வரும் அப்படிங்கிற அளவுக்கு கணக்கீடு செய்து விவசாயிகளால் வந்து இன்னைக்கு பயிர் செய்ய முடியல. அப்போ அதுக்கு வந்து இந்த இடத்துல விவசாயி வந்து விவசாயம் செய்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர அதை அறுவடை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பற்றி அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கான இது மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஒருங்கிணைந்து மண்ணில் பரிசோதனை செய்து இதெல்லாம் ஒரு MS சுவாமிநாதன் வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வச்சுருந்தாரு. அது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நம்ம வந்து செய்ய முடியாது. அவர் அதில் பயன் இல்லைங்களா? அதாவதுங்க இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது. இது தனிப்பட்ட நபர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் போய் மண் பரிசோதனை செய்யலாம். தனிப்பட்ட நபர்கள் வந்து கணித்து இந்த தேதியில் பயிர் பண்ணுச்சுன்னா இந்த தேதியில் நமக்கு வந்து மழை வராது, நம்ம அறுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ ஒரு கூட்டு பண்ணையாக செய்யும் பொழுது இங்கே அறிவியல் உள்ளார கொண்டாடுறோம், தொழில்நுட்பத்தை உள்ளார கொண்டாடுறோம். என்னைக்கு பயிர் பண்ணணும், என்ன மாதிரியான பயிர் பண்ணணும், எந்த மாதத்தில் என்ன பயிர் பண்ணணும், எப்போ தக்காளி நடணும். தக்காளி பொதுவாக மழை காலத்தில் விலை அதிகமாக விற்கும். காரணம் என்ன? மழை நேரத்தில் விளைச்சல் குறைஞ்சிரும். அப்போ எந்த நேரத்தில் விளைச்சல் பண்ணி நாம் வந்து இதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இது தனிநபர்களால் ஈடு கொடுக்க முடியாது. தனிநபர்களால் எல்லா பொருட்களையும் வாங்க முடியாது. இப்போ ஒரு இடங்களில் மட்டுமே சில நேரங்களில் சில பயிர்கள் அதிகமாக, இப்போ உதாரணத்துக்கு வெங்காயம் மாதிரியான, அது இந்த பெரிய வெங்காயம் இந்த பெல்லாரி மாதிரியான பகுதிகளில் மட்டும் அதிகமாக விளையும். அங்கே கேட்டால் அவங்க கிலோ 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்கே சில நேரம் 100 ரூபாய்க்கு மேலே இந்த காலகட்டத்திலேயே நம்ம அதை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளைவிக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து இன்னைக்கு கடைசியாக அதை வாங்கி பயன்படுத்திக்கூடிய மக்கள் கிடைக்கிறதுலேருந்து 10% கூட கிடைக்கிறதில்ல. ஒரு கிலோ நான் இன்னைக்கு கேரட் விலை வைக்கிறேன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு தான் எனக்கு விற்குது. அது நீங்கள் உற்பத்தியாளர்? ஆமாம், உற்பத்தியாளர். தக்காளி விலை வைக்கிறேன்னா அந்த 10லேருந்து 15 தான். ஆனால் இன்னைக்கு 60 ரூபாய் 80 ரூபாய்க்கு கம்மியாக எந்த பொருளும் கிடைக்கிறதில்ல. அப்போது இந்த 15 ரூபாய்க்கும் இந்த 80 ரூபாய்க்கும் இடைப்பட்ட இது எங்கே போச்சு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்குது, அங்கே கடை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சில நேரம் முகவர்கள், அதாவது இடைத்தரகர்கள் அதிகம். இந்த பிரச்சனை அதுதான். இங்கே ஒரு இடைத்தரகர்கள் இல்லை, பல்வேறு இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கூட்டு பண்ணையாக செயல்படுத்தும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் உற்பத்தி நடக்கும். ஒரு தக்காளி விளையுது அப்படின்னா அது வந்து ஒரு 5 டன் 10 டன் அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து. இப்போ இதில் எனக்கு தெரிஞ்சு நான் இன்கேஸ் நான் மிஸ்டேக்னா என்னை கரெக்ட் பண்ணுங்கள். அதாவது இது மாதிரி ஒரு 3 சட்டங்களை வந்து மத்திய அரசு விட்டது. அதில் வந்து அவங்கள முக்கியமாக விளைந்த பொருட்களை வந்து ஒருத்தர் கொள்முதல் செய்து இடைத்தரகர்களுக்கு இடம் இல்லாமல் செய்ததில் பஞ்சாபில் தான் மிகப்பெரிய கொதிப்பு இருந்துச்சு. நாடு முழுவதும் விவசாயிகள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இந்த ஆர்டரில் ஏதாவது தப்பு இருக்கா? இதில் பிரச்சனை என்னென்னா அந்த 3 வேளாண் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆகிட்டாங்க. அதாவது எங்கே விளையிற பொருட்களை எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிறது ஒரு சட்டம். இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பெரிய நிறுவனங்கள் வந்து விவசாயிகளோட வந்து ஒப்பந்தம் ஆதரிக்கல. இன்னொன்று வந்து எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் வந்து சில பொருட்களை எசென்ஷியல் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணணும், எதுக்கு வழிவகுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி 10 கிலோ 50 கிலோ 100 கிலோ உற்பத்தி பண்ணுற விவசாயி கொண்டு போய் எங்கே வேணாலும் விற்கிறதுங்கிறது சாத்தியமற்றது. புரியுதுங்களா? இப்போ இது எதுக்கு வழிவகுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய நிறுவனங்கள் உழவர் உரிமை இயக்கம் பரிந்துரை செய்யறதுக்கும் இந்த இதில் இருக்கும் ஏதாவது நெருங்கி தொடர்பு இருக்குது. இதிலிருந்து நம்ம முற்றிலும் வேறுபடுறோம். இந்த உழவர் உரிமை இயக்கம் சொல்வது விவசாயிகளை தொழில் முனைவோர்களாக ஆக்குகிறது, விவசாயிகளை வந்து முதலாளி ஆக்குறோம், வேலை வாய்ப்பு பெருக்கிறது, விவசாயிகளையே முதலாளி ஆக்கிடுறோம். ஆனால் இவங்க கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்கள் வந்து இது வந்து விவசாயிகளை மேலும் விவசாய நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்து விவசாயிகளை வந்து நிலமற்றவர்களாக மாற்றக்கூடிய சூழல் உருவாயிட்டு கார்பரேட்டுகளுக்கு வரும். இந்த 2 இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, உங்கள் நிலம் உங்ககிட்ட தான் இருக்க போகுது. நீங்கள் விவசாயம் பண்ணலைன்னா நீங்கள் அவரையோ வெண்டையோ தக்காளியோ வெங்காயமோ
நீங்கள் விவசாயம் பண்ணலைன்னா நான் கார்ப்பரேட் எனக்கு என்ன தெரியும், உங்களை அந்த இடத்த விட்டு நிலத்தை அப்புறப்படுத்திட்டு நான் எப்படி அதுங்க போய் விவசாயம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களோட அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒப்பந்தம் போடுறீங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து நான் உனக்கு விதை கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு தேவையான மருந்து கொடுத்துட்றேன், நீங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க. உங்களுக்கு முதல் ரகத்துக்கு வந்து இவ்வளோ தரோம், இரண்டாவது ரகத்துக்கு இவ்வளோ தரோம். விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்துவது நிலத்தை இருக்கும். நிலத்தையே எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேங்க. எப்படி நடக்கும்னா, என் கூட நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க, எனக்கு நீங்கள் விதை கொடுத்துட்டீங்க, மருந்து கொடுத்துட்டீங்க, நான் கடைசியில் நான் தயார் பண்ணி கொடுக்குற பொருள் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற மருந்து விதையை விட கம்மியாக இருக்குது. நாளுக்கு நாள் கடன் சுமை தானே அதிகமாகும். அப்போது நீங்கள் என்கிட்ட 1 லட்ச ரூபாய் என்னுடைய நிலத்தில் விளையிறதுக்கு கொடுத்தீங்க, நான் விளைய வச்சு கொடுக்குற பொருள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தானே நான் வாங்கியிருக்கிற கடன் உங்ககிட்ட கட்ட முடியும். நீங்கள் எனக்கு விதை கொடுத்தீங்க, மருந்து கொடுத்தீங்கல்ல, நான் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு 75,000க்கு நான் இப்போ வந்து சீட்ஸ்ன்னு சொல்லி வெள்ளரிக்காவது ஆந்திராவில் நடந்தது. அது சந்திரபாபு நாயுடு முன்னாலேயே ஃபயர் பண்ணி இறந்த வரலாறெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. ஆனால் இந்த முக்கூட்டு வேளாண்மை சட்டங்களிலுமே அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? 100% இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது அதுதான். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து இதை நோக்கி தான் நகர்த்தும். அப்போது அதனால தான் வந்து இந்த 3 வேளாண் சட்டங்கள் வந்து, அதாவது மன்மோகன் சிங் இருக்கும் பொழுதே என்ன சொன்னார்னா, விவசாயம் லாபகரமான தொழில் இல்லை, விவசாயத்தை வெளியேறுன்னு சொன்னார். அப்போ அவரும் வந்து இந்த தனியார் மயம் தாராள மயத்துக்கு தான் வேலை செஞ்சார். மோடி அவர்களும் அதுக்கு தான் வேலை செய்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் அனைத்துமே, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகள் அனைத்துமே வந்து அந்த தனியார் மயம் தாராள மயத்தை நோக்கி தான் வந்து வேலை செய்கிறார்களே தவிர, யாரும் விவசாயத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி விவசாயிகளை வந்து பெருமளவில் வந்து ஊக்குவிக்கணும், அவர்களை முதலாளிகள் ஆக்கணுங்கிற நோக்கம் அல்ல. மாறாக விவசாயிகள்கிட்ட இருந்து எப்படி விவசாய நிலங்களை பிடுங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து குறிப்பாக இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விவசாய நிலங்கள், 40,000 ஏக்கர் விவசாய நிலங்களை இந்த 5 வருஷத்தில் மட்டும் எடுத்திருக்கிறாங்க விவசாயிகள். எப்படிங்க, எதுக்காக? தொழிற்பேட்டைகளுக்காக நிலம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஆமாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ன பிரச்சனை? அங்கே விவசாயிகளைவா தொழிலாளர்களாக்கி முதலாளிகளாக்கிச்சு இல்லையே. இந்த மண்ணின் பூர்வகுடிகளை வெளியேற்றிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எங்கள் நிறுவனம் ஆரம்பிங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் விவசாயிகளுக்கு போதுமான சலுகைகளை கொடுத்து விவசாயிகள் தனிப்பட்ட இப்போ இருக்கிற மாதிரியான துண்டான நிலங்கள் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டு பண்ணையாக இருந்தால் மட்டும்தான் வந்து நாம் சொல்லக்கூடியது வந்து சாத்தியமாகவே அமையும் அப்படிங்கிறதான் உங்களுடைய நாம் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய நாட்டில் 50% மேலே விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவம் வந்து, அதாவது விவசாயிகளாக கட்சி சார்ந்து இல்லாமல் விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய வகையில் வேலை செய்தால் மட்டுமே, அதாவது அந்த மாதிரி விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் போனால் மட்டும்தான். அது ஒரு விவசாயியே நீங்கள் அதாவது ஒரு குழுவோ அல்லது ஒரு எம்எல்ஏ ரெப்ரஸன்டேட்டிவோ, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி நானே விவசாயி தான், அது இவரும் கூட கிளைம் பண்ணியிருக்க. தஞ்சாவூருக்காரங்க எங்களுக்கு தெரியும், காவிரி நீர் பற்றி இது பற்றி தெரியும், கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் புரியாததே ஒரு விவசாயி போய் சொல்லிட முடியுமா? அவர்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஏன் வந்து 8 வழிச்சாலை எடுக்கிறேன், நான் பரந்தூருக்கு நிலம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏன் இவங்க வராங்க? இப்போ புதுசாக திருவண்ணாமலைக்கு நாங்கள் சாலை போகிறோம். சென்னை சேலம் 8 வழிச்சாலையை வந்து இப்போ மறு வச்சு, இன்னொரு நம்ம பழைய படங்களில் வந்து மறு வச்சுட்டாங்கன்னா வந்து மாறுவேடம் மாதிரி திமுக வந்து 8 வழி சென்னை சேலம் 8 வழிச்சாலையை எதிர்த்துட்டு இன்னைக்கு வந்துட்டு விரைவு சாலைன்னு சொல்லி திருவண்ணாமலை வரைக்கும் கொண்டு வரோம். முதல்ல வந்து காஞ்சிபுரத்து மாவட்டத்தில் மட்டும், அடுத்தது திருவண்ணாமலை மட்டும், அடுத்தது இப்படி வழக்கொள்ளைகளுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் இவங்க விவசாயிகளுக்கு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் விவசாயிகளுக்காக வேலை செய்வர்களாக இருந்தால் ஏற்கனவே சாலை இருக்கிறது. இந்த சாலையில் நம்மளுடைய உற்பத்தியை எப்படி பெருக்கி எப்படி கொண்டு போகலான்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதானி கட்டினுடைய துறைமுகத்துக்கு நம்மளுடைய நாட்டு வளங்களை சுரண்டி கொண்டு போகிறதுக்கு, நம்முடைய விவசாய நிலங்களை அழிக்கிறதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே தவிர, இவர்கள் யாரும் பெயரளவில் சட்டமன்றத்தில் வந்து விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எல்லாரும் பச்சை துண்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு போராட்டம் நடத்தின அத்தனைகளும் டிசம்பர் மாதம் கைது பண்ணி வேலூர் சிறையில் வச்சாங்க. அப்போது இவர்கள் நடத்துவதெல்லாம் நானும் விவசாயி என்று ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கான எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையோ இல்லை விவசாயிகள் சார்பாக பேசுவதையோ வந்து இவர்கள் யாரும் இதுவரை செய்யவில்லை. நீங்கள் ஒரு விவசாய மாற்று பொருளாதாரம்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. இல்லை காந்திய கொள்கையெல்லாம் கூட ஒரு பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் ஒரு பொருட்களை பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதாரம்ன்றது, அதில் நீங்கள் முதல்ல நிறைய தவறுகளை களைவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நான் சொல்கிற ஆர்டர் சரியான்னு பாருங்கள். இப்போ ஒரு உர கம்பெனிக்கு வந்து முதல்லையே வரி சலுகை கொடுத்துட்றாங்க, மானியத்தோடு கூடிய கூடுதல் விலையோ அல்லது சரியான விலையோ கொடுத்துட்றாங்க. மூன்றாவதாக அவர்களுக்கு கடன் தள்ளுபடியும் சொல்கிறாங்க. கரெக்டாக இவ்வளவு செய்யக்கூடிய
தேவை வருது அப்படின்றது அந்த டேட்டா கரெக்டாக? ஆமாங்க. இப்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் 2014 ஒரு கணக்கு எடுத்தேன். கார்பரேட்டுகளுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு, அதாவது மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டின்ற மூலமாக வரி வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய வரியை வந்து அரசாங்கத்துக்கு கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு அந்த இனிஷியல் பீரியடில் அந்த வரி சலுகைகள் வந்து கார்பரேட் டேக்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து அவர்கள் ஒரு சில கார்பரேட் டேக்ஸ்னே அவங்க வசூல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு வருஷம் 1,09,000 கோடி, 1,75,000 தொழில் முனைவக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கும் தராங்க. இது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷம் வரைக்கும் தருவாங்க. அப்புறம் அந்த அந்த நிறுவனத்தை அவர்கள் மூடுவாங்க, இல்லை வேற ஒரு நிறுவனத்து பேரில் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக இந்த இது நடந்துக்கிட்டு. இது வந்து கார்பரேட் டேக்ஸ் இன்சென்டிவ். அது போக வேவர் பண்ணுறாங்க. லோனை வந்து தள்ளுபடி பண்ணுறது, வாரா கடன்களாக எழுதி வச்சுட்டு, அது பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து வாரா கடன் அப்படிங்கிறதுலையும் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போக இப்போது இந்த யூரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,19,000 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க 2024-25 மட்டும் இந்த இந்தியாவில். 1,19,000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. அப்போது இந்த உழவர் உரிமையகத்தினுடைய விவசாய பொருளாதார கொள்கையில் நீங்கள் அவர்களுக்கு அங்கே செய்யக்கூடிய செலவுகளை இந்த கூட்டுப்பனைகளுக்கு நீங்கள் ஊக்குவித்து இதில் பண்ணுங்க அப்படின்னா, இந்த யூரியாங்கிற தேவை வந்து நீங்கள் வெளியிலிருந்து நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் வராது. உழவர்களே அவர்களோட நிறுவனத்துக்குள்ளே இந்த உரங்களை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களால பண்ணிக்க முடியும். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம நாடு வந்து விவசாய பொருளாதாரம், விவசாயத்தினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறோம். ஆனால் முதுகெலும்பாக இருக்கக்கூடியதில் பருப்பு வெளிநாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி பண்ணுறோம். உணவு எண்ணெயே வெளிநாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். நெதர்லாந்து நம்ம நாட்டை விட 87 மடங்கு சம்திங் வந்து சிறிய நாடு. சரிங்களா? ஆனால் உலகத்தில் 2வது ஏற்றுமதியில் இருக்கிறான் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில். அப்போது நம்ம நாட்டில் வந்து விவசாயத்தை வந்து ஒரு தேவையற்ற ஒரு ஒதுக்கு பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இவர்கள் எல்பிஜி தான் வந்து இந்த உலகமயம் தனியார் மயமாக தான் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சி தவறான பொருளாதார கொள்கையில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆயில் இம்போர்ட்டில் வந்து 60% நம்ம சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில் இதெல்லாம் வந்து 60% வந்து வெளிநாடுகளிலிருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அதை தயார்படுவோம்? அப்போது நம்மக்கிட்ட விவசாய நிலங்கள் இருக்குது. நம்ம நிலத்தில் இந்த 60% ஆயிலையும் நம்மக்கிட்ட இருந்தே வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பருப்புகளை வந்து அந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 4.65 மில்லியன் டன்ஸ், 3 லட்சம் பில்லியன், 31,000 கோடிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பருப்புகள் மட்டும் இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கான சூழ்நிலைகள், காலநிலைகள் அனைத்தும் நம்ம நாட்டிலே இருக்குது. இதையெல்லாம் நம்ம நாட்டில் பண்ணோம் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார முறையை பண்ணோம் அப்படின்னா, ஜிடிபி இவர்கள் சொல்லக்கூடிய தனியார் மயம் தாராளமயத்தை விட இந்த விவசாயத்தின் மூலமாகவே வந்து அதிகமான ஜிடிபியை கொண்டு வர முடியும். இப்போ இருக்கக்கூடிய இதே மாதிரி வெறும் உற்பத்தியோடு நிறுத்தாமல் கூட்டுப்பண்ணையாக அமைத்து அதில் வந்து அதை சுற்றி தேவையான தொழிற்சாலைகள், நான் சொல்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் அதில் நம்ம கொண்டாந்து படித்தவர்களையும் அதில் வந்து அந்த மாதிரியான வேலைகளில் நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னா, விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கை 100% சாத்தியம். ஜிடிபியே வந்து அதிகப்படுத்த முடியும். ஆனால் இவர்கள் இந்த தனியார் மயம் தாராளமயத்திலிருந்து விலகி விவசாயிகளுக்காக வந்து யோசிக்கிறாங்க. மிக்க நன்றி சார். ஒரு பார்வை, இப்போ ஒரு புதிய பார்வை. இப்போது நான் தொடர்ந்து பொருளாதார கொள்கைகள், விவசாயத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நானும் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். சரி, இப்போது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கும் ஒரு புதிய ஒரு தத்துவம் அல்லது ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு இதை நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியும்னு தெரியல. ஆனால் பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய காணொளி பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற எப்பயுமே ஒரு அறம் தமிழ் அப்படின்றது ஒரு வளமையாக செய்யக்கூடிய விஷயங்களை தாண்டி புதிய சிந்தனைகளை, அரசியலாகட்டும் ஒரு பொருளாதார விஷயமாகட்டும், புதிய சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த மாதிரி தேடி தேடி நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மாற்று கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்களை வரவேற்கிறோம். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.